பாக்கியலக்ஷ்மி. ஸோ பாக்கியா என்னதான் கோபிய நீங்க வீட்ட விட்டு வெளியில போங்கன்னு சொன்னாலும், இங்க ஈஸ்வரி கோபிய வீட்ட விட்டு அனுப்புறதுக்கு தயாரா இல்ல. இத நம்ப பாக்கியா புரிஞ்சுக்கிறாங்க. என்ன பண்றது அப்படின்னு இங்க பாக்கியா ரொம்ப டென்ஷனா கிச்சன்ல நிக்கிறாங்க. அப்போ நம்ம செல்வி "என்னக்கா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? கோபி சார வீட்ட விட்டு அனுப்ப முடியல. கோபி சார வீட்ட விட்டு அனுப்பலான்னு பார்த்தா, உங்க மாமியாரு விடமாட்றாங்க. அதான் என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருக்க. அதானக்கா?" "அக்கா, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோக்கா. உங்க மாமியார் இப்போ ஃபுல்லா உங்க கோபி சார் மேல தான் அன்பும் அக்கறையா இருக்காங்க. ஒரு காலத்துல கோபி சாரு ராதிகாவ பின்னாடி போனப்போ, உங்க மாமியார் என்ன பண்ணாங்க? எனக்கு புள்ளையே இல்ல. எனக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான். அது பாக்கியா தான்னு சொன்னாங்க. ஆனா, அதுவே கொஞ்ச நாள் கழிச்சு, என் புள்ள பண்ணது கரெக்ட்டு தான். நான் போய் என் புள்ள கூட இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேருந்து கிளம்பி கோபி சார் வீட்டுக்கு போனாங்க. அங்க போயி ராதிகாட்ட எவ்வளோ பிரச்சனை அனுபவிச்சாங்க உங்க மாமியாரு. ஆனா, அதுக்கப்புறம் திரும்பவும் பாக்கியா தான் மருமகன்னு சொல்லிட்டு இங்கேயே ஒட்டிக்கிட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு, என் புள்ள தான் எனக்கு ஒசத்தின்னு புள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி உன்னையே முறைக்கிறாங்க. பாத்தியாக்கா, உன் மாமியாரு எப்படியாப்பட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாத்தியா? ஆனா ஒண்ணுக்கா, உங்க மாமியார் மனசு குரங்கு மாரி தான். எப்போ எப்படி தாவும்னு தெரியாது. அதனால நீ முடிஞ்ச வரைக்கும் உங்க மாமியார் பேச்ச கேட்காம கோபி சார இங்கேருந்து அனுப்புறதுக்கான வழிய மட்டும் பாருக்கா. அத பண்ணா மட்டும் தான் நீ நிம்மதியா இங்க இருக்க முடியும்." அப்படின்னு செல்வி சொல்ல, பாக்கியா யோசிக்கிறாங்க. செல்வி சொல்றது கரெக்ட் தானே. நாம கோபிய இங்கேயே விட்டு வச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ப ஈஸ்வரியத்தோட சேர்ந்து கோபி ஏதாவது பிளான் பண்ணி இங்கேயே இருக்க முடிவு பண்ணிடுவாரு. அன்னைக்கு நம்மள விட்டு அவரு போகும்போது, நாம எவ்வளோ ஃபீல் பண்ணோம். அதே மாரி தானே இப்போ மயுவும், ராதிகாவும் ஃபீல் பண்ணுவாங்க. கோபிய பொறுத்தவரைக்கும், யாரு எப்படி போனா நமக்கு என்ன? நாம நிம்மதியா, சந்தோஷமா இருந்தா போதும்னு இருக்காரு. இப்படியாப்பட்ட ஆளுங்கள நம்ப கூட வச்சுக்கிறது நமக்கு மிகப்பெரிய ஆபத்து தான். முதல்ல இவர பேக் பண்ணி ஆகணுமே அப்படின்னு இங்க பாக்கியா யோசிச்சுட்டு இருக்க, அப்பன்னு பார்த்து எழில் கால் பண்றான். எழில் கால் பண்ணவும் செல்வி சொல்றாங்க, "அக்கா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஃபோன் அடிக்குது பாரு." அப்படின்னு சொல்லவும் பாக்கியா ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. ஃபோன் அட்டன் பண்ணி, "சொல்லுப்பா எழில், என்ன பண்ற?" அப்படின்னு கேட்குறாங்க. "என்னம்மா, என்னாச்சு? நேத்தி ஃபோன் பண்ணா எடுக்கவே இல்ல. நீயும் ஃபோன் பண்ணல. குரல் ஒரு மாரி டல்லா இருக்கு. என்னாச்சும்மா?" அப்படின்னு எழில் கேட்க, இங்க பாக்கியா சொல்றாங்க, "ஒண்ணும் இல்ல எழில். இவரு தான்டா இங்க உட்காந்துக்கிட்டு வீட்ட விட்டு போக மாட்றாரு. ராதிகா வந்தாலும் அவங்கள பார்க்க விட மாட்றாங்க. மயு காலையில கேட்டு வாசல்ல நின்னுட்டு ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு போனான். எனக்கு இவங்க இருக்கிறத பார்த்தாலே ஒரு மாரி இருக்கு எழில். ஒரே அப்செட்டா இருக்கு. அன்னைக்கு நமக்கு என்ன பண்ணாரோ, இன்னைக்கு அத ராதிகா வீட்டுக்கு பண்றாரு. அன்னைக்கு நாம பட்ட மாரி கஷ்டத்த இன்னைக்கு ராதிகா அனுபவிக்கிறாங்க. ஆனா, அது அத்தைக்கோ, உங்க டாடிக்கோ புரிய மாட்டேது. அதான் என்ன பண்ண தெரியாம ஒரே யோசனையா இருந்துச்சு எழில்." அப்படின்னு சொல்றாங்க. "சரிம்மா, சரிம்மா, சரிம்மா, நீ பாரு நான் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு எழில் இங்க ஃபோன் வச்சுர்றான். வச்ச கையோட அமிர்தாவ அணைச்சுக்கிட்டு எழில் நேரா இங்க வரான். எழில் வரத பார்த்ததும் இங்க ஈஸ்வரி, "டேய் எழில், வாடா. கோபி, நீ சொன்னியேப்பா, செழியன் இருக்கான், இனியா இருக்கா, எழில் மட்டும் இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன்ல, பாத்தியா, எழிலே வந்துட்டான்." அப்படின்னு சொல்லவும் கோபியும் ரொம்ப ஹாப்பியா போய், "வா எழில், எப்படிப்பா இருக்க? வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? படத்துக்கான வேலைலாம் ஆரம்பிச்சிட்டிங்களா?" அப்படின்னு கேட்க, எழில் உடனே கோபிய பார்த்து, "ஆமா, நீங்க எதுக்கு இன்னும் இங்கேயே இருக்கீங்க? உங்களுக்கு தான் உடம்பு நல்லாயிடுச்சுல்ல. உங்க வீட்டுக்கு போலாம்ல. ஏன் அத விட்டு இங்கேயே இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கவும் கோபி அப்படி ஷாக் ஆகுறாரு. என்னடா இது, பாக்கியா தான் நம்மள விரட்டுறான்னு பார்த்தா, எழில் கூட நம்மள புரிஞ்சுக்கலையே அப்படின்னு. ஈஸ்வரி உடனே, "டேய் எழில், என்னடா வந்ததும் வராதமா டாடி கிட்ட இப்படி தான் பேசுவியா? பாவம்டா அவன். அவனே உடம்பு சரியில்லாம இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கான். அவனே உன்னெல்லாம் எப்போ பார்ப்பேன், உன் கூட எப்போ பேசுவேன்னு இருக்கான். அப்படி இருக்கும்போது அவனை போய் இப்படி சொல்கிற? ஏண்டா, என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு கேட்க, "எனக்கு ஒன்றும் ஆகலை பாட்டி. உங்களுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. அவர் என்னென்ன பண்ணாருங்கிறத நீங்கள் தான் மறந்துட்டீங்க போல.
அவர் பாம்பு மாதிரி பாட்டி. அவரை நல்லா பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அவருக்கு எப்போ கொத்துன்னு தோணுதோ அப்போ நம்மளை கொத்திடுவார். அதனால் இவர் இங்கே இருக்கக்கூடாது. கிளம்புங்க முதல்ல, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு தான் ஒரு மனைவி இருக்காங்களே. எங்கள் அம்மா வேணான்னு சொல்லிட்டு தானே போனீங்க, எங்கேயும் வேணான்னு சொல்லிட்டு தானே போனீங்க. அப்புறம் என்ன இப்போ மட்டும் புதுசாக வரவு கொண்டாடிட்டு இங்கே இருக்கீங்க? கிளம்புங்க முதல்ல உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு இங்கே எழில் பேச, ஈஸ்வரனே, எழில் என்னடா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க? உன்னையே உங்கள் அம்மா இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டா தெரியும்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு காரணம் யார்? யார் பாட்டி காரணம்? எல்லாம் இவர் பண்ண பிரச்சனை தான், புரிதுங்களா? என்னை பண்ணட்டும் பாட்டி, எனக்கு எங்கள் அம்மா முக்கியம்தான். எங்கள் அம்மா என்னை என்ன பண்ணாலும் சரி, எங்கள் அம்மா எனக்கு முக்கியம். எங்கள் அம்மா சொல்கிறத நான் கேட்பேன். இவர் இப்போது இங்கேருந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு எழில் சொல்ல, உடனே ஈஸ்வரி, என்ன எழில் சொன்ன? 1000 தப்பு பண்ணாலும் உங்கள் அம்மா உனக்கு முக்கியமா? அப்போது உங்கள் அம்மாவுக்கும் நீ முக்கியம் அப்படி தானே? அப்போது உனக்கு உங்கள் அம்மா அம்மா பாச புள்ளையே சொல்கிறீங்க. அப்போது என் புள்ள மட்டும் எதுக்காக என்னை விட்டு போனோம்? இங்கே பாருங்கடா, என் புள்ள இங்கே தான் இருப்பான். என் பிள்ளைய உங்களுக்கு பிடிக்கலையா பேசாதீங்க. ஆனால் என் பிள்ளைய அங்கே போய் இருக்கணும், இங்கே போய் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருக்கும் உரிமை இல்லை. ஒன்று உங்களால் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? நானும் என் பிள்ளையும் கிளம்பி வேறு வீடு பார்த்துட்டு போகிறோம். ஆனால் என் பிள்ளைய போய் அந்த ராதிகா வீட்டில் இரு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு யாரும் சொல்லக்கூடாது. இருந்தால் இங்கே இருப்போம், இல்லைன்னா நாங்கள் தனியாக போய் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, இங்கே எழில் ஒன்று, பாட்டி புரியாமல் பேசாதீங்க பாட்டி. அவர் தானே முடிவெடுத்து போனார், அவர் தானே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்போ என்ன நீங்கள் வந்து புதுசாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா, அவன் தான் பண்ணான், தப்பு பண்ணிட்டான் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக அவன் திருந்தவே மாட்டானா? அவன் அப்படியே இருந்துருவானா? அவனே திருந்திட்டு இருந்தானடா சொல்கிறான். திருந்தினவனை திருந்துறதுக்கு வாய்ப்பே தராமல் அவன் கெட்டவன் கெட்டவன் சொன்னான். எப்பட்றா எழில், படித்தவன் தான் நீனு, உனக்கு கூடவா புரியல? பாக்கியா தான் புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறா. ஏன் உனக்கு புரியலையா? கோபி இப்போது ஃபுல்லாக திருந்திட்டான். தான் பண்ணது எல்லாமே தப்புன்னு அவனுக்கே புரிஞ்சிடுச்சு. அதனால தான் திருந்தி வாழணும்னு ஆசைப்பட்றான். இப்போது என் பிள்ளையா என் கூட நிம்மதியாக இருக்கான். ஆனால் அவனை வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்லி அவன் நிம்மதியை கெடுத்து அவனை ஒரே தடியாக மேலே அனுப்பிச்சாரு எழில். உன் கால் வேணாலும் விழுதாண்டா அப்படின்னு எழில் காலில் விழ போகிறாங்க ஈஸ்வரி. உடனே எழில், பாட்டி என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல, இங்கே கோபி சொல்கிறாரு, வேணாம்மா வீடு, நான் என்ன இங்கே இருக்கக்கூடாது அப்படி தானே, நான் வீட்டு வெளியே போகிறேம்மா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி உடனே, கோபி நீ இந்த வீட்டுக்கு போகக்கூடாது, அப்படி போகிறது வந்தோன்னா எனக்கு இறுதி காரியத்தை பண்ணிவிட்டு நீங்கள் இருந்து போடா அப்படின்னு சொல்ல, கோபி உடனே, அம்மா இன்னும் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு அழுகுறாரு. ஒரு பக்கம் கோபிக்கு இப்போது இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை. ஆனால் இந்த வீட்டில் இருக்கலாம்னு ஆசைப்பட்டா பாக்கியா விட மாட்றா. அம்மாவுக்கு நாம் இப்போது இங்கே இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. என்ன பண்ணுறது? பாக்கியா கூட இருந்தும் கூட நமக்கு இப்போது நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு கோபி இங்கே ஃபீல் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலையை பிச்சுக்கிட்டு அங்கேயே நிற்கிறாரு.